பா வீடு எப்படி இருக்கு? பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா இவ்வளவு பேர் இருந்தா அவர் மேல எப்படி அட்டாக் நடந்ததுன்னு தான் புரியல. அம்மா போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்காம ஏன் விட்டீங்க? கொடுத்தேன்டா. கொடுத்தேன் ஐயா. டா போட்டுங்க, வயசுல பெரியவர், சம்பளம் வேற கொடுக்குறீங்க. எதிரியும் சாதாரணமானவன் இல்லை, எவிடன்ஸ் எதுவும் சரியா இல்லை. அதனால தான் அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ்காரங்களே பயப்படுறாங்கடா. போலீஸ்காரங்க பயந்தா என்ன, நாம போய் பேசுவோம். பேசிடலாங்கறியா? யார் நீ? என்ன பண்ணிட்டு சார், உங்களுக்கு எது ஓவரா தெரியல? அவர் கம்பெனில ஷேர் வேணும், அவர் போர்டுல பிளேஸ் வேணும், முடிஞ்ச அவரோட சேர் கூட வேணும். ஆனா அவர் யாருன்னு தெரியாது. த ஃபவுண்டர் ARK. உன்னை யாரா உள்ள விட்டது? அவ்வளவு ஈஸியா ஏன் சார் உள்ள விட்டா? மதுரை வரைக்கும் ஃபிளைட்ல வந்தோம், தூத்துக்குடி வரைக்கும் கார்ல வந்தோம், இங்க வர்றதுக்குள்ள அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டோம். சார் 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 நில்லுங்க சார், உள்ள யாருக்கு என்ட்ரி இல்ல சார். நம்ம போலாம்டா, வண்டி எடு. என்ன சார் நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்து? சேம் ஃபீலிங். அவர் மேல கைய வச்சது யாரு? மாப்பிள்ள உங்க ஆபீஸ்க்கு வந்தா கம்ப்யூட்டர்ல பார்த்து வெளியே போக சொல்லுவிய, நாங்க மட்டும் உங்களை கற்பூரம் காட்டி உள்ள கூப்பிடணுமோ? திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கா வைங்க. எங்க சரக்கு உள்ள இருக்கு. இருந்தா ஒவ்வொரு வருஷமும் 25-30 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கொடுத்தா ஓபன் பண்றான். சொன்னா புரியலையாடு கிழட்டு மோதி. அவர் மேல யாரா கைய வச்சது? எவம்ல நீ போட்டு சண்டை போடுத? கைய வச்சது யாரு? பெரியவர் மேல கை வச்சது யாரா? நீயா? 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 சொல்லு, நீயாடா? நீதானே பெரிய மேல கை வச்சது? நான் இல்லண்ணா. பெரியவர் மேல கை வைப்பீங்களா? பெரியவர் கடவுள் என்னென்ன விழுந்திருக்கோ ஏடா எடு. ஏலக்காய் டீ சார், ஸ்பெஷலா உங்களுக்காக. இத போட்டுக்கங்க சார், குளு குளுன்னு இருக்கும். யாரு சார் கைய வச்சது யாரு? ஐயா சாமி, வந்ததுல இருந்து யார் யாருன்னு எல்லாரையும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பெரியவர்னா பெரிய பயில் வேணா 10 பேச தள்ளி விடுறதுக்கு தள்ளி விட்டது ஒருத்தன். அவனை எப்படி நீங்க தலையில நட்டு வச்சிட்டீங்க? ஆமா சார், நீங்களே பாருங்க சார். உங்க சாருங்க. யாராவது கத்துனா வருவாரு, நீங்க தான் யாருக்கும் கத்துறதுக்கு டைமே கொடுக்கலையே சார். இதை விட கிளாரிட்டியா எவனாலையும் சொல்ல முடியாது. பெரியவர் என்ன சொல்றாருன்னா, உங்க அப்பா வந்து குத்துனாரு, எவிடன்ஸ் இல்ல, கேஸ் வீக் ஆயிடுச்சு. நான் வந்து அடிச்சேன், எவிடன்ஸ் இருக்காது, இந்த கேஸும் வீக் ஆயிடும். சோ இந்த டிட் ஃபார் டேட்லாம் வேண்டாம்.
ஏதாவது பேசணும்னா டேபிளுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் உட்காந்து பேசிக்கலாம். என்ன மாதிரி டேபிள் மேல நின்று சண்டை போடக்கூடாதுங்கிறது பெரிய ஒரு ஒப்பீனியன். என்ன சொல்றீங்க? என்ன பாக்குறீங்க? எழுந்துருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்படி போயிட்டு அப்படி வந்தீங்க, நான் குத்துக்கால மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஃபிளைட்டுக்கு டைம் ஆகுதுல்ல பிரதர், நீங்க ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா? ஓஹோ சரிதான். அங்க நம்ம இளவரசனுக்கு பேச வராது, இந்த இளவரசனுக்கு பேச எதுவும் இல்ல. செம்ம ஜோடி, சைலண்ட் மூவி சூப்பர் ஸ்டார்ஸ். தண்ணியில மிதக்க வேண்டிய கப்பல் தரையில மிதந்து வருது. கார் அது. அது தெரியுது. பேரு என்ன? ஆரா. என்ன சார் இது? ராஜமௌழி சினிமா டைட்டில் மாதிரி இருக்கு. ரோல்ஸ் ராய்ஸ்டா. அப்பா என்ன கான்ட்ராஸ்டா இருக்கீங்க தலைவா. இந்த காருக்கு இருக்கிற கிளாஸுக்கும் உங்க மாசுக்கும் சம்மந்தமே இல்லையா? வாங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்குவோம். குடம் நல்லா இருக்கு. இத வெயிலுக்கும் மழைக்கும் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா மல்டி பர்பஸ் யூஸரை பாக்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு உங்களை மாதிரி ஆர்டிஸ்டிக்கா சுட்ட வராது. கண்ணா பின்னான்னு குத்திடுவேன். உங்க கேரக்டர் ஊருக்கே தெரியும். என் கேரக்டர் இனிமே தான் பார்க்க போறீங்க. வெக்கப்படாதீங்க. கண்டிப்பா. நைஸ் மீட்டிங். வாங்க, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, காரு பாட்டையை கலக்குது. நம்ம போட்டுக்கு வந்து உனக்கு வார்னிங் கொடுத்துட்டு போறான். அவனை கொன்னுடுற. வார்னிங் கொடுத்த கையோட அவங்க கம்பெனி ஷேரையும் கொடுத்துருவாங்க. கொடுக்காம எங்கேயும் போயிடுவாங்க. நீ போட ஓ. அண்ணனுக்கு இப்ப எப்படி இருக்கு? கத்தி வலது பக்கம் இறங்கிச்சா இடது பக்கம் இறங்கிச்சா இந்த மாதிரி எல்லாம் கேட்க கூடாது. அவங்க நம்ம மாதிரி மிடில் கிளாஸ் இல்ல, ஹை. சரி அம்மோ, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹாட்டா கியூட்டா ஸ்கர்ட் போட்டிருக்க. பாப்பா பாப்பா. யார் இவன்? பண்டு, என் செக்ரட்டரி. ஹலோ. என்ன தொட்டு தொட்டு பேசுறான்? ஆ கீ கீ கார். ஏன் தெரியாதா? இன்னும் சொல்லலையா? என்ன சொல்லலையா? பாப்பாக்கு மாப்பிள்ள மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. அதுக்கு இப்ப என்ன? அதனால நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிட்டோம். இவரை நல விசாரிக்க வந்துட்டு நான் போயிடுவேன் போல இருக்கு. இந்த டயத்துல எதுவும் சொல்லிடாதீங்க. நாங்களும் அதனால தான் சொல்ல பாப்பா. இவன் என்ன பாப்பாங்கிறான்? அம்முக்கு பப்பானா எனக்கும் பப்பா தானே பப்பா. அம்மு, அவனை விட்டுட்டு கம்முனு வா. இப்பயே வா. முடிஞ்சா பெர்மனண்டா வா. வாடி.